பெயின், நீ பெயின், ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி, தூக்கம் இன்மை, முடி உதிர்து, தொப்பை எல்லாத்துக்குமே இது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது 30+ நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. இது வந்து ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். இது நம்ம நரம்புக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான சூடு இருக்குல்ல, அதெல்லாம் தனியும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து டெஸ்டாஸ்டரோன் ஹார்மோன்ஸை பூஸ்ட் பண்ணும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து ஆர்டரே பண்ணுவோம். அதனால் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அதில் தீர்வு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போது ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, மசில்ஸ் டெவலப்மெண்ட்டு, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறது, இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஆமாம் ஹெல்த்திக்காக வேண்டி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்க, கைப்பழக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ மெயினாக நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன். நானே இதை வந்து கேட்டு இவங்க இந்த மாதிரி சர்டிஃபைடு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதேமாதிரி ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஃபீட்பேக் கேட்டுட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, நம்மளும் அதை ரிவ்யூ எடுத்து நம்மளுடைய மக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். ஸோ பக்கத்துலேயே நம்ம பாய் இருக்காங்க, அவங்கள்ட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாய், உங்களோட நேமு, நம்ம லொக்கேஷன், நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்லலாமா? ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, நம்ம அதை சொல்லலாமா? தாராளமாக சொல்லாமே. ஓகே பாய், உங்கள் நேம் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டில். ஹாய் விவர்ஸ், என் பேர் முஷ்தாக் அஹமது. ஓகே. நம்ம கம்பெனி பேர் வந்து ஹெப்னஸ்ஸு. ஓகே. இதில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். ஒன்று வந்து மேக்ஸ் ஃபார் மேன், மேக்ஸ் ஃபார் உமன். நம்ம வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கோம். ஓகே, வேலூர் டிஸ்ட்ரிக்ட், பேர்னம்பட்டு அப்படின்னு நம்மளோட ஊர் டிஸ்ட்ரிக்ட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் மறைமுகமாக இருப்பாங்க. இல்லாட்டி ஒன் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வெளியில் சொல்கிறேன், நம்மள்ட்ட எந்த மாதிரி கஸ்டமர் பேச நம்ம பார்த்துக்கிடுவோம். நம்முடைய கம்பெனி பேர் வந்து ஹெப்னஸ். ஓகே. மிஸ்டர் மேக்ஸ் ஃபார் மென், மிஸ்டர் மேக்ஸ் ஃபார் உமன். ஓகேவா? ரெண்டு ப்ராடக்ட் நம்மளுது இருக்குது. இப்போ இதில் என்ன மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, செக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இது ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே ஓகே. இது வந்து கம்ப்ளீட் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். இது எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. நம்முடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ நிறைய கஸ்டமர் நானே பேசுகிறேன், கால் பண்ணுறாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, சைடு எஃபெக்ட். ஓகே. ஸோ நம்மள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னாக்கா, சைடு எஃபெக்ட் கிடையாது, தாராளமாக தைரியமாக சாப்பிடலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னாக்கா, இது கம்ப்ளீட் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் கிடையாது. அது இல்லாமல் வந்து இதில் நம்ம 30 விதமான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னாக்கா, இதில் வந்து சாலா மிஸ்ரி, சாலா பஞ்சா, சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோக்ஷுரா, சிலாஜித்து, இது மாதிரி இது முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது ஒன்றும் லைவ்லேயே காமிக்கலாமா? தாராளமாக காமிக்கிறோம். நம்மள்கிட்ட எல்லா விதமான பொருள் இருக்குது, நம்ம எதிர்க்க காமிக்கிறோம். இது ஒன்றும் கம்மி விலை கிடையாது, நல்லா காஸ்ட்லியான பொருள். ஏறக்குறைய ஒன்று நான் சொன்னது வந்து 28,000 எடுத்து 45,000 வரைக்கும் இதோடைய அந்த ரேட் காஸ்ட் பர் கேஜி. அதுதான் நம்ம போட்டு ரெடி பண்ணுறோம். இது வந்து நம்மள்ட்ட எல்லா லேப் டெஸ்ட்லாம் இருக்குது, லேப் டெஸ்ட் இருக்குது. அதான் நானும் கேட்குறேன், நம்மளோட சர்டிஃபைடு எல்லாமே சர்டிஃபிகேட் ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டு கூட லேப் டெஸ்ட் வச்சுருக்கோம் நம்ம. ஓகேவா? இது கம்ப்ளீட் நேச்சுரலு. இது வந்து இது என்ன டியூரேட் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஓகே பை, 4 வருஷமாக பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஃபீட்பேக் எந்த மாதிரி இருக்கும்? நிறைய ஃபீட்பேக் இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு 2 வருஷமே வந்து ஆஃப்லைன் தான். அதில் ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து வரும் ரிவ்யூ தான். ஓகே ஓகே. ஃப்ரீயாலாம் கொடுத்துருக்கோம் நம்ம. ஃப்ரீயாலாம் கொடுத்து. ஆமாம், ஒரு ஆள் 25 to 45 ஏஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்குவோம். ஒரு 10-15 பேரை ஃப்ரீயாக கூப்பிட்டு கொடுப்போம். இது சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வந்து ரிசல்ட் சொல்லுங்கள் என்கிட்ட. ஆனால் சொல்லி கொடுக்குவோம். இது செக்ஸுக்கு சம்மந்தப்பட்டது, பலவீனக்கு சம்மந்தப்பட்டது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேக் பெயின், நீ பெயின், ஸ்ட்ரெஸ் இருக்குது. எப்படி விட தேடி கொடுத்தோம் தெரியுமா? அந்த இப்போ கல்யாணம் ஆன ஆளை வந்து ஒரு 5 years ஆச்சு, அவரை கூப்பிடுவோம். கால் வலிக்கார கூப்பிட்டு கேட்போம். ஓகே ஓகே. இந்த ஆள் கால் வலி இருக்குது, இவருக்கு கொடுங்க. இவருக்கு பேக் பெயின் இருக்குது, இவருக்கு கொடுங்க. அது மாதிரி கொடுத்து தான் நம்ம ரிவ்யூ வாங்கிட்டு தான் சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணி ரெடி பண்ணலாம். ஓகே பை. இப்போ வந்து இது வந்து பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா, இல்லை நார்மல் பீப்புள்? இல்லை, எல்லாமே சாப்பிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இது மருந்து கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு. அது இல்லாமல் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட். இது ஓகே ஓகே. எல்லாமே சாப்பிடலாம். 20 வயசுன்னு எடுத்து 80 வயசு வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். என்ன வந்து இது நியூட்ரிஷன் ஃபுட்டோ. அந்த ஆள் வந்து இது சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா நல்லா அவங்க ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர். நடந்தாக்கா மூச்சு எடுக்குது, படி ஏறினா மூச்சு எடுக்குது. ஓகேவா? நிறைய தூரம் வாக் பண்ண முடியல,
சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணுது. எல்லா விதமான பலவீனங்களுக்கு இது ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்துக்காண்டி வந்திருப்பாங்க, அது க்யூர் ஆகி கொடுத்துருப்பீங்க. என்ன ப்ராப்ளத்துக்காண்டி வந்தாங்க? இப்போ நம்மகிட்ட வருது மேக்ஸிமம் என்ன அப்படின்னாக்கா செக்ஸுவல் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு வருது 3 விஷயத்துக்கு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து டைமிங் இல்லை, டம்பர் இல்லை, கவுண்டிங் இல்லை. ஓகே ஓகே, இந்த மாதிரி 3 விஷயத்துக்கு வருவாங்க. இந்த 3 விஷயத்தை தான் வந்து கேட்பாங்க. இது மாதிரி சார் என்கிட்ட நல்லா இருந்தேன், இப்போ ஒரு 6 மாதமாக எனக்கு டைமிங் இல்லை, டம்பர் இல்லை, கவுண்டிங் இல்லை, இது மாதிரி கேட்பாங்க. அவங்க கொடுத்துருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்குது, நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. ஓகே பை, சூப்பர் பை. ஓகே ஓகே, இது இப்போ நீங்கள் வந்து இது சர்டிஃபைடாக எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்களா இது யூஸ் பண்ணுறதுனால? இது நம்மள்கிட்ட வந்து எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஏன்னா 8 விதமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா FSSC சர்டிஃபிகேட்டு, ரெண்டாவது GST சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், ஹலால் சர்டிஃபிகேட்டு, ISO, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி எல்லா விதமான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்மள்கிட்ட. செக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களுக்காக வந்து இது கேட்கும். என்ன இன்றைக்கி சொசைட்டியில் வந்து பொதுவாக வந்து செக்ஸில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா விரைப்புத்தன்மை இல்லை, விந்து சீக்கிரம் வெளியேறிடுது, டைமிங் இல்லை, டம்பர் இல்லை, கவுண்டிங் இல்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் வந்து சில பேருக்கு விந்து வந்து தண்ணி மாதிரி இருக்கும், சில பேர் வந்து நைட் ஃபால்ஸ் ஆகிடும், சில பேருக்கு சிறுநீரில் விந்து கலந்து வரும், இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய ஒரே ப்ராடக்ட் வந்து இது ஃபோக்கஸ் பண்ணும். இது சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இது ஃபோக்கஸ் பண்ணும். அது இல்லாமல் வந்து பேக் பெயின்னு, நீ பெயின்னு, ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி, தூக்கமின்மை, முடி உதிர்து, தொப்பை, எல்லாத்துக்குமே இது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது தாராளமாக சாப்பிடலாம். யாருக்குன்னா வீக்னஸ் இருக்குது, காலையில் எழுந்தாக்கா நடக்க முடியல, ஓகேவா, நடந்தால் மூச்சு எடுக்குது, படி ஏற முடியல, இது மாதிரி பிரச்சனை இருக்குங்களோ வாங்கி சாப்பிடலாம். தாராளமாக நல்லா வந்து இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது ஒரு பாக்கெட் கொடுக்குறீங்க, ஸோ இது வந்து எப்படி சாப்பிடணும், எவ்வளோ மாதம் சாப்பிடணும்? இது வந்து 325 கிராம் இது ஒரு பாக்ஸ். இது ஒரு பாக்ஸ் வந்து 15 டேஸ்க்கு வரும். இது காலையில் 2 டீஸ்பூனும் பால் கூட சாப்பிட்ணும், நைட்டில் 2 டீஸ்பூன் பால் கூட சாப்பிட்ணும். சுகர் இல்லாதவங்க காலையில் மட்டும் 2 டீஸ்பூன் தேனில் சாப்பிட்ணும். அது மாதிரி 15 டேஸ் இது ஒரு பாக்ஸ் வரும். இது மாதிரி 2 பாக்ஸ் சாப்பிட்ணும். 2 பாக்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா 10 நாளைக்கு பிறகு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது 10 டேஸ்க்கு பின்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு என்ன அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 2 பாக்ஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும், நல்ல ரீஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 பாக்ஸ் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா 2 பாக்ஸோடு நிறுத்திக்கலாம். நீங்கள் அடுத்த பாக்ஸ் வாங்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து 2வது பெரிய விஷயம் என்னன்னாக்கா இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். இது சில மார்க்கெட்ஸில் பொருள் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பலை. அது அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி வேலை செய்யும், நாளைக்கு வேலை செய்யாது. பட் நம்மளுக்கு இது அது மாதிரி கிடையாது. சில நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம், சில டயட்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது லாங் டைமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது என்ன இல்லை, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இது சாப்பிடுறது சொல்லுவோம். காலையில் 2 டீஸ்பூனும், சுகர் இல்லாதவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு 1/2 மணி நேரம் கேட்போம் 2 டீஸ்பூன் பால் கூட, சுகர் இல்லாத தேன் கூட. நைட்டில் தேன் யூஸ் பண்ணக்கூடாது, பால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சுகர் இருந்தாக்கா காலையிலையும் பால் தான், நைட்லேயும் பால் தான், அது மாதிரி யூஸ் பண்ணணும். 2வது என்னன்னாக்கா முக்கியமான விஷயம் வந்து புளிப்பான விஷயத்தை குறைக்கணும். அந்த நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரசத்தில் வந்து நிறைய புளி போட்டு சாப்பிடுவோம். நம்ம புளிப்பு சாப்பிடுமானா சொல்ல குறைச்சிக்கோன்னு சொல்கிறோம், ஓகேவா. ஒரு 70% குறைச்சிக்கோங்க, 30% சாப்பிடுங்க. 2வது பெரிய விஷயம் என்னன்னாக்கா தண்ணி நிறைய சாப்பிடணும். அப்போ தான் வந்து வயிற்றில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே வரும். நம்ம நரம்புக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான சூடு இருக்குல்ல அதெல்லாம் தனியும். அப்போ தான் வந்து நல்லா ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து யாருக்குன்னா பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னாக்கா என்ன இருந்தாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட மருந்து அவங்க சாப்பிட்டோம். அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான டிஸ்டர்ப் கிடையாது. நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நிறைய பேர் வந்து மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு இதுக்கு மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிபிக்கோ சுகருக்கோ அந்த மாதிரி இருக்குது. அவங்க இதை வந்து அது கூட சேர்த்தே சாப்பிடலாமா? ஒன்றும் பிரச்சனை, தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து அலோபதி மருந்து சாப்பிட்றாங்க, அவங்க டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அவங்க சாப்பிட்டோம், அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. உமன்ஸில் கூட வந்து எப்படியா ஜென்ஸுக்கு வந்து செக்ஸுவலில் பிரச்சனை இருக்குதோ அது மாதிரி லேடிஸ் கூட நிறைய பிரச்சனை இருக்குது. சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து மந்த்லி பீரியட் வந்து இர்ரெகுலர், இந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த மந்த்லி இர்ரெகுலர் இருக்குது பாருங்கள், அந்த பிரச்சனை சொல்யூஷன் எடுத்துகிட்டு ரெகுலராக வரும். 1வது வெள்ளப்படுதல் பிரச்சனை இருக்குது. 3வது பொதுவாக இருக்கிற நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா
இந்த கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டி இருக்கும். அது வந்து இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. எப்படி பிபி சுகருக்கு இப்போது ஜென்ட்ஸ் காமனாக இருக்குது, அது மாதிரி லேடிஸ்ங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி காமன் ஆகிடுச்சு. ஸோ இது சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க கூட வந்து கண்டினியூட்டி சாப்பிட்ணும், நம்ம சொல்கிற மாதிரி சாப்பிட்ணும். சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இது 3 விஷயம். அது இல்லாமல் வந்து லேடிஸ்க்கு என்ன வந்து பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு யூட்ரஸ், அவங்க வந்து டென்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டென்ஷனு, தூக்கம் இன்மை, அது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு கூட ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒரு லேடி வந்து ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஸ்கின்னில் பிரச்சனை இருந்துச்சு. எங்கெங்கேயோ பார்த்தாங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசனாக எடுத்தாங்க, அது எதுவும் அவங்களுக்கு கேட்கல. கடைசியாக என்கிட்ட வந்து சொன்னாங்க இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் அனுப்புனேன். இன்றைக்கி அவங்க நம்மளது ரெகுலர் கஸ்டமர் 4வது பாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 80% அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கேன் சார், நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், நான் எனக்கு இவ்வளோ திருப்தி கிடைக்கல. பட் உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுத்து நான் 4 பாக்ஸ் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பாக்ஸும் சந்தோஷப்பட்டாங்க. சார் எனக்கு ஃபஸ்ட்டு அரிப்பு போயிடுச்சு, எனக்கு இட்சிங் நிறைய இருந்துச்சு. அவங்க தனம் எடுத்து பிளட் வந்துடும் அவங்களுக்கு. பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தனவு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு அவங்களுக்கு. வழியாக சொல்ல முடியுது. உங்களது ஆட் பார்த்தேன், ஃபோன் பண்ணேன், சொல்லுங்கள் இதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தர்ம சங்கடமாகுது அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா இது பிஸ்னஸே நம்மளுது அதுதான், ஓகேவா, இதுக்கு சம்மந்தப்பட்ட செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் ஓப்பனாக பேசினா அவர் சொல்ல ஆரம்பித்தார், எனக்கு வந்து டைமிங் இல்லை, டெம்பர் இல்லை அப்படின்னு. என்ன பண்ண ஒரே பாக்ஸ் நான் 2 பாக்ஸ் சொன்னேன் அவங்ககிட்ட. அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுங்க, எங்கள் திருப்திகரமாக இருந்துச்சுனாக்கா நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பாக்ஸ் அனுப்பணும், ராமநாதபுரமுக்கு ஒரு பாக்ஸ் அனுப்புனேன். அது 10th டேஸ் நம்ம கேட்குறோம்ல ரிவ்யூ, அது மாதிரி நம்ம ஃபோன் பண்ணாக்கா அவர் சொன்னார், பாய் பரவாயில்ல எனக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது, ஆனால் இன்னும் முழு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் அது ஞாபகப்படுத்தினா அவருக்கும் 1 மாதம் சாப்பிடணும்னு ஞாபகம் இருக்கேன்னா, இது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்த பாக்ஸ் அனுப்பணும், 2 பாக்ஸ் முடிச்சிட்டாரு. இப்போ 3வது பாக்ஸ் சாப்பிட்டுங்கிறாரு, திருப்திகரமாக இருக்கிறாரு. நல்லா அது மாதிரி நமக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நம்மகிட்ட ரிவ்யூஸ் இருக்குது சொல்லலாம், பேரோட ஊரோட நம்பரோட இருக்குது. பட் நம்ம என்னென்னா சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணுறோம். நம்ம உங்கள் கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபீல் ஃப்ரீ, எப்போவும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக பேசுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க, நம்ம பதில் சொல்கிறோம், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம வந்து சிஓடி மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது இல்லாமல் நாட் ஒன்லி இன் இந்தியா, த்ரூஅவுட் வேர்ல்டில் வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உங்களுக்கு வந்து இது சென்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ராடக்ட்டு மேக்ஸ் ஃபார் மென் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இது. ஓகே பை, இப்போ பாய் வந்து டீடைலா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போடுறீங்க, அது என்னென்னதுக்கு யூஸ் ஆகும்? இன்கிரீடியன்ஸுனாலே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, இப்போது இன்கிரீடியன்ஸ் இன்சார்ஜ் நான் இருக்கேன். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது வந்து மொத்தமாக நம்ம வந்து கோர்ஸ் எடுத்திருக்கோம். அதனால வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் மக்களுக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய விளம்பரம் இன்ஸ்டண்ட்டாக. இன்றைக்கி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒரு கிளைண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து ஒரு 1 ஹவரில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இது பேசினேன் ஒரு கம்பெனியில், வித்தின் 1 ஹவரில் வந்து எஃபெக்ட் காட்டுது அப்படின்னு வந்து ஒரு கிளைண்ட் இன்றைக்கி எனக்கு கேட்குறாரு. அப்படியா, சரி அந்த நம்பரை அனுப்பிச்சி விடுங்க எனக்கு அப்படின்ட்டு வந்து நான் நம்பர் வாங்குகிறேன். நம்பர் வாங்கிட்டு நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறேன், சார் இந்த மாதிரி வந்து ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு நீங்கள் மருந்து கொடுத்துட்ருக்கீங்க, இன்ஸ்டண்ட்டாக 1 ஹவரில் ஒர்க் பண்ணுது அப்படின்றீங்க, எப்படிங்க பாய் அப்படின்னு கேட்டேன். அதனால் அவர் சொல்கிறாரு வந்து இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில் கேட்டாக்கா இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயிலாக சொல்ல முடியல அவர்னால. என்ன சொல்கிறார், ஜென்ரல்னா நாங்கள் 100க்கு மேற்பட்ட இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், 20 வகையான இலைகள், 20 வகையான வேர்கள், இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக சொல்கிறாரே தவிர பேர் எடுத்து இன்க்ரீடியன்ஸு சொல்ல. அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து மக்கள் உஷாராக வாங்கணும். நேச்சுரல்னாலே வந்து ஸ்லோ தான், ப்ராசஸ் ஸ்லோ, நிரந்தர தீர்வு இது உறுதி. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக எதுனா ஒன்று வேலை செய்யுது அப்படின்னா வந்து அது நிச்சயமாக கெமிக்கலாக தான் இருக்கும். அது வந்து நம்பி யாரும் வாங்கிடாதீங்க. நம்ம கண்டிப்பாக நான் சொல்கிறத விட உங்களுக்கு நான் டைரெக்டாக காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் முக்கியமாக ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் ஹைலைட் எங்களுது நாங்கள் இம்போர்ட் பண்ணி தயாரிக்கிறோம். ஒன்று வந்து சாலாப் மிஸ்ரி, சாலாப் பஞ்சா, ரோமி மஸ்தகி அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரோம் நாட்டிலேருந்து தெரிவிக்கிறோம். இதை தவிர வந்து ஹிமாலயன் ஷிலாஜித் ஃபஸ்ட் குவாலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூலிக் ஆசிடு 63% இருந்தால் போதும், ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 73% இருக்குது. அந்த மாதிரி வித் ரிப்போர்ட்டோட நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதே வந்து பிஃபோர் வந்து சாம்பிள் தான் வாங்குவோம். சாம்பிள் வாங்கிட்டு லேப் டெஸ்ட்டுக்கு காமிச்சு குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து ஆர்டரே பண்ணுவோம். அதனால் வந்து
குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் திறமை தயாரிக்குவோம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 30க்கு மேற்பட்ட நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸு. ஆனால் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த விஷயங்கள் வந்து இதுக்கு இதுவாகவும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அஸ்வகந்தா இருக்குது. அஸ்வகந்தா என்ன பண்ணுவோம்னாக்கா ஸ்பம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து டெஸ்டாஸ்டரோன் ஹார்மோன்ஸை பூஸ்ட் பண்ணும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்கு ஒன்று மட்டும் இல்லாமல் 10 மடங்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷதாவரி எடுத்துக்கினீங்க அப்படின்னா வந்து ஃபீமேலுக்காக வந்து பொக்கிஷன்னு சொல்லலாம். ஃபீமேலுக்கு வந்து ராணின்னுவாங்க அது ஷதாவரி. அது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அதில் தீர்வு இருக்குது. கர்ப்பப்பையில் இது மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பலவீனம், கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிறது, உடல் சோர்வு, அசதி, இது எல்லாத்துக்குமே வந்து ஷதாவரி. கண்டிப்பாக எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் வந்து இன்க்ரீடியன்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறத விட நேரிலேயே காட்டிடுறேன். முக்கியமாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிலாஜித், நேச்சுரல் ஷிலாஜித் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போது ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, மசில்ஸ் டெவலப்மெண்ட்டு, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறது, இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஹெல்த்திக்காக வேண்டி ஹிமாலயன் ஷிலாஜித் இருக்குது நம்மக்கிட்ட. இது ஜஸ்ட்டு வார்ம் வாட்டரில் கலக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். இது தெரியும், எல்லாருக்குமே தெரியும் ஷிலாஜித்து. நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வித் லேப் டெஸ்ட்டோட இது கொடுக்குறோன்னா ஒரு பாக்ஸ் கூட வித் லேப் டெஸ்ட் போவோம் கூட. அந்த மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாலாப் மிஸ்ரி. இது ஒரு கேஜியே பார்த்தீங்கன்னா வந்து 28,000 ரூபா வரும். அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா சாலாப் பஞ்சா. நம்ம வந்து எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம், வித் லேப் டெஸ்ட்டோடு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஜாதிக்கா, பாதாம், பிஸ்தா, அதே மாதிரி ஷதாவரி, அஸ்வகந்தா, சாலாப் பஞ்சா. இது வந்து வெயிட் சாலாப் பஞ்சா வெயிட். இது சாலாப் பஞ்சா. அதே மாதிரி வந்து தாமரை விதை, இது மக்கானா அப்படின்வோம். ஆமாம், இது கருஞ்சீரகம், சோன்ஃபு, முள்ளிங்கி விதை, நெருஞ்சி முள், அஸ்வகந்தா, பூசணி விதை, வெள்ளேரி விதை, தர்பூசணி விதை, வெங்காயம் விதை. அதே மாதிரி வந்து இது முருங்கை பிசனு, முருங்கை விதை. இது பார்த்திங்கன்னா வெள்ளை முஸ்லி, சஃபேத் முஸ்லின்வோம். தமிழில் வந்து வெள்ளைத்தங்கம் அப்படின்வாங்க. அதே மாதிரி அக்ரோட்டு, நாட்டு சக்கரை, முருங்கைப்பூ. இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து போட்டு இதை தயாரிக்கிறோம். இதில் கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரல் தான். சார் இப்போ நம்ம 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணோம், இது நிறைய பேசியிருக்கோம். உங்கள் கேள்விக்கு பதில் இதில் கிடச்சிருக்கும். ஏதாவது உங்கள்கிட்ட கேள்வி இருக்குது, அதில் பதில் இதில் வரல அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருக்குது ஃபீல் ஃப்ரீ, என்ன நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பனாக பேசுங்கன்னா அது செக்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. இது வந்து வேறு பிரச்சனைனாக்கா ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க, சார் எங்கள் ஹெட்டேக்ப்பா, எனக்கு பேக் பெயின்ப்பா, நீ பெயின்ப்பான்னு சொல்லிட்டு. பட் செக்ஸுவல் சம்மந்தப்பட்டது வந்து ஷெய்க்காக வந்து பேச மாட்டாங்க. ஸோ வருது இப்போ வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட நம்பர் அவங்களோட பேசலாம் செக்யூராக பார்த்துக்கிடுவீங்களா? செக்யூராக பார்த்துக்குறோம், யார்கிட்ட சொல்ல மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு என்னக்கிதோ பொறுமையாக எல்லாம் கேட்போம். கேட்டுட்டு நல்லா நம்ம பேசும்போதே கேட்போம்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக செக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு திருப்திகரமாக பதில் சொல்லுவோம். அதுலேயே அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட பிரச்சனைக்கு எங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது விட்டு நம்ம என்ன பண்ணோம், மருந்து பற்றி சொல்கிறோம். இந்த நம்மளது வந்து இந்த எப்படி சாப்பிடணும் என்ன இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸி. இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். காலையில் 2 டீஸ்பூன் டிஃபன் முடித்து 1/2 மணி நேரம் கேட்போம், பாலில் சாப்பிட்ணும். சுகர் இல்லாதவங்க தேனில் சாப்பிட நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இது சாப்பிடுறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தேன், 2வது பால், 3வது சுடுதண்ணி. சுகர் இல்லாதவங்க காலையில் மட்டும் தேனில் சாப்பிடணும், நைட்டில் 2 டீஸ்பூன் பாலில் சாப்பிடணும். சுகர் இருக்கிறவங்க காலையிலையும் பால், நைட்லேயும் பாலில் சாப்பிடணும், 2 வேளையும். ஓகேவா? அப்படி பால் சாப்பிடுறதில்ல அப்படின்னாக்கா சுடுதண்ணியில் சாப்பிடலாம். ஓகே, தேங்க்ஸ்.